ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட குலதெய்வம் கோயில் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். அதை தான் பார்க்க போகிறோம். குலதெய்வம் கோயில் அப்படிங்கும்போதுமே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனை இஷ்ட தெய்வங்கள் கும்பிட்டாலும், பக்கத்தில் உள்ள சாமிகளை கும்பிட்டாலும், நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அது அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். அதை விட ஃபேமிலியாக ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேன் பிடிச்சி கிடாய் வெட்டி சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம் பார்த்தீங்களா, அது உண்மையாகவே அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மொத்தமாக வேன் பிடிச்சி பக்கத்தில் உத்திரோசமங்கை பக்கத்தில் மல்லல் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வயக்காடு தான். சுற்றி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பர்பான இடம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு வெயிலே தெரியாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ அது பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா. கத்திரிக்காய், மிளகாய், அதுலேயும் அங்கே பச்சை மிளகாய் ரொம்ப ஃபேமஸ். அந்த மிளகாலாம் அப்படியே பழுத்து கிடக்கு பாருங்கள். அப்புறம் பருத்தி, நிறைய பருத்தி ஒரு சைடு ஃபுல்லாக விதைச்சிருந்தாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் எங்களுக்கு கோயிலுக்கு போகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது இது முனியசாமி கோயில்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு தூரில் இருக்கும். அதை போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் இதே மாதிரி நடந்து போனோம். நடந்து போய் அங்கே கருப்பணசாமி கோயில், அங்கே தான் கிடாய் வெட்டுறது. வினைதீர்த்த காளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அங்கே ஒரு அம்மன் கோயிலும் நிறைய 21 சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே சாமிகளும் இருக்கும். அதுவும் இது ஃபஸ்ட்டு முனியசாமி கோயில்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பிட்றது. அந்த வயக்காட்டுக்கு மத்தியில் அந்த சாமி இருக்கிறதும் அந்த இடத்துக்கும் அதுக்கும் உண்மையாகவே ரொம்பவே ரம்மியமான இடம். மனதுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாலே போதும். அந்த வருஷம் முழுக்க அந்த நினைவு மாறவே செய்யாது. அந்த அளவுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் மாசி கலரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமி கும்பிட போவோம். அப்புறம் இடையில ஏதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் போவோம். ஆனால் ரொம்ப தூரம்தான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும். இருந்தாலும் நினைக்கிறப்ப கோயிலுக்கு போகிறது மேக்ஸிமம் வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணி சாமி கும்பிடுவோம். இப்போ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து கருப்பணசாமி கோயில், வினைதீர்த்த காளியம்மன், அந்த 21 சாமி இருக்கும் இல்லையா, மெயினான இன்னொரு சாமி இடம், அங்கே இங்கே போய்கிட்டு இருக்கோம். நடந்து போகிற தூரம் தான், நடந்து போகணும். ஓரளவு நடந்து தான் போகணும். காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. காலையில் போயிட்டு பொங்கல் வச்சு அதை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிடாய் வெட்டினாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் அதை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சமைச்சி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் திருப்பி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேனில் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏற்றி திரும்பி வீட்டுக்கு வர இருந்தால் 7 மணி ஆயிடுச்சு. குட்டி வரப்பு தான் அதோட பாதை. பெரும்பாலும் குலதெய்வம் கோயில் எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்கும். வயக்காடுகள்லையும் ஊர் ஓரங்கள்லையும் தானே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். இதுதான் இவங்க பூசாரி, அந்த கோவில் பூசாரி அங்கே தான் இருக்காங்க. இவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லாயிருக்கும் அந்த இடம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போயுமே விவசாயம் தான் பண்ணுறாங்க உள்ளவங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா நெல் சீசனில் நெல் விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருத்தி, வெண்டைக்காய் அந்த மாதிரி போடுறாங்க. இதுதான் நாங்கள் வேனு. அந்த வேன் கொஞ்சம் தூரம் நின்று போனிட்டு கோயில் பக்கத்தில் போயாச்சு. கோயில் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இப்படி கோயில் போயிட்டோன்னா அங்கிட்டு பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மரம், கருவ மரம்னு சொல்லுவாங்கள்ல, அதை சுற்றி இருக்கும். அதுதான் காம்பவுண்டு வால் மாதிரி. இதான் என்ட்ரன்ஸ் மாதிரி நினச்சிக்கலாம். சுற்றி அந்த கருவ மரம் இருக்கும். நடுவில் தான் சாமி இருக்கும். அமைதியான இடம். உண்மையாகவே ரொம்ப அமைதியான இடம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் நான், என்னோடய 2 பசங்க. என்னோடய வீட்டுக்காரர் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னாலே தெரியும். நான் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. 9 வருஷத்தில் இந்த செட்டெல்லாம் நான் வந்த பிறகு தான் போட்டாங்க. ஆமாம்,
இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள இந்த செட்டெல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க பாருங்களேன். அங்கே இருந்து நடந்து தூக்கிட்டு தான் வரணும் ஒரு திங்ஸுமே. தண்ணி இல்லை, அதே மாதிரி உப்பு தண்ணி தான் அந்த ஏரியா ஃபுல்லாக. பயங்கர உப்பாக இருக்கும் தண்ணி. சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கேன் எடுத்துகிட்டு தான் வரணும். கிட்டத்தட்ட சமைக்கிறப்ப கிடாய் வெட்டி சமைக்கிறாங்கன்னா 20 கேன் தண்ணிக்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் பக்கத்தில் ஓரளவு தேவையான தண்ணி பிடிச்சிக்கிருவோம். ரொம்ப தூரம் போகணும், அதனால் மேக்ஸிமம் 20 கேனுக்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இது இங்கே உள்ள சாமி கருப்பண்ணசாமி. அடுத்து பக்கத்தில் வினைதீர்த்த காளியம்மன் அம்மன் இருக்கும். அப்புறம் இது சின்ன சின்னதாக 21 சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. போன உடனே சாமி கும்பிட்டுட்டு பிறகு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கு பிறகு கிடாய் வெட்டி சமைக்கிற வரைக்கும் உட்காந்துருந்தோம். வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ரிலேட்டிவில் அப்படி சேர்ந்து வர்றதுங்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். தனியாக போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலை கும்பிட்றத விட இப்படி சொந்த பந்தமாக சேர்ந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே ஒரு சிறப்பு. இதுதான் வினைதீர்த்த காளியம்மன். உண்மையாகவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்மன் சொல்லலாம், வினைதீர்த்த காளியம்மன். அப்புறம் சாப்பாடு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு மதிய சாப்பாடு சாப்பிட. காலையில் சமைச்சு கொண்டு போயிருந்தோம். புளியோதரை, உருளைக்கிழங்கு கூட்டு அந்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு மதிய சாப்பாடு சாப்பிடவே. அப்புறம் எல்லோரும் அங்கேயே மேக்ஸிமம் இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது கூடவே நீங்களும் சேர்ந்து பயணம் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.